நான் இதில் ஞாபக சக்தியில் என்ன இருக்கோ அதெல்லாம் தான் மேக்ஸிமம் அப்படி ஒரு ஆர்டரில் சொல்கிறேன். சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று 2 ஐட்டம் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னது திரும்பி வந்திருக்கலாம். இப்படி வந்ததுன்னா நீங்கள் பாட்டுக்கு அதை லேசாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அந்த வசதி இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட, அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். அதே போல் இந்த SVES 50 டிவி ஆர் SV சேகர் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு 1 lakh வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும், நம்முடைய யூடியூப்பில் ஒரு 1 லட்சம் புத்திசாலிகள் இருக்கிறார்கள் என்னை ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற ஒரு பெருமையும் எனக்கு இருக்கும். இப்போ வின் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு MLA ஆஃபீஸ் கொடுக்குறாங்க. MLA ஆஃபீஸ் எங்கே கொடுக்குறாங்கன்னா கச்சேரி ரோட்டில் கொடுக்குறாங்க. மத்தள நாராயணன் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. அதுக்கு டயகனலி ஆப்போசிட்டு இந்த பக்கம் ஒரு ஜெயின் டெம்பிள் ஒன்று இருக்கும். கச்சேரி ரோடு நல்ல வெரி வெரி பிஸி ரோடு. மயிலாப்பூர் அப்போ நம்ம 110 நம்மளோடது. முன்னாடி ஜோன் 9 இருந்தது. இப்போ ஜோன் 10, சாரி நான் 110ன்னு சொல்லிட்டேன். ஜோன் 10 நம்ம அதில் 15-16 வார்ட்ஸ் எல்லாம் வரும். அதில் டிஃப்ரெண்ட்டாக அங்கே கவுன்சிலர்ஸ்லாம் இருப்பார்கள். கவுன்சிலர் எலெக்ஷன் அப்புறம் தானே வரும். எப்போதுமே முதல்ல MLA எலெக்ஷன் வரும். நான் என்ன பண்ணேன், கரெக்டாக ஒரு நாள் பார்த்து காலையில் அங்கே போனால் அங்கே டக்குன்னு ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. நாங்கள் கவுன்சிலர், நாங்கள் திமுக கவுன்சிலர், நாங்கள் விட மாட்டோம், இது எங்கள் ஆஃபீஸ் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு போகிறோம். அது வரைக்கும் கலைஞர் படம் கிடையாது, ஒருத்தர் படம் கிடையாது. தடன்னு கலைஞர் படத்தை ஓட்டுறாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. நான் பார்த்தேன். நான் போனதே ஒரு நல்ல டைம்னு பார்த்து மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். போனேன். சரி என்னடா இது, எதுக்கு எடுத்த உடனே வம்புக்கு போகணும், சண்டைக்கு போகணுன்ட்டு என்ன பண்ணிட்டேன், நான் அந்த வாசலில் என் கார் கிட்டேயே பின்னாடி அந்த ட்ரங்க் பக்கத்தில் கையை வச்சுட்டு நிற்கிறேன். வணக்கம் MLA சாருங்கிறாங்க. வராங்க. சார் கையெழுத்து வேணுங்கிறாங்க. டக்குன்னு அதுலேயே உட்காந்து போட்டேன். இதை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து தினமலருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. MLAக்கு கொடுத்த இடத்த கொடுக்காம திமுக கவுன்சிலர் தகராறு பண்ணுறாரு. ஆனால் MLA வாசல்லையே நின்றுட்டு எல்லாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அடுத்த நாள் கார்த்தால ஒரு 6:30 மணிக்கு எனக்கு ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்து பேசுகிறேன். வணக்கம், நான் சண்முகநாதன் பேசுகிறேன். சார் என்ன சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு. என்ன உங்கள் MLA ஆஃபீஸை தரமாட்டேன்னு கவுன்சிலர் சொல்லிட்டாங்களாம். அதெல்லாம் தலைவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அதெல்லாம் அவங்க காலி பண்ணிட்டாங்க, நீங்கள் எடுத்துக்கங்க. யார் தகராறு பண்ணாரோ அந்த கவுன்சிலர் மேலே உங்களை ஒரு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார் தலைவர் அப்படின்னா. அதெல்லாம் சரியாக வராது சார், தலைவர்கிட்ட சொல்லிவிடுங்க. சரியாக வராது. ஏன்னா நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா கூட 1/2 மணி நேரத்தில் ஜாமீனில் வெளில வந்துடுவாங்க. அதனால் கவுன்சிலர் பவர் எனக்கு தெரியும், வேணாம். ஆனால் நீங்கள் தலைவர்கிட்ட நான் ரொம்ப நன்றி சொன்னேன் சொல்லுங்கள். ஏன் நீங்கள் பேசிடுறீங்களா அப்படின்னா. இல்லை சார், நான் பேசலை. சாதாரணமாக நான் இது மாதிரி உங்ககிட்ட நன்றி சொல்ல சொன்னேன்னு தெரிஞ்சாலே என்னை கட்சி விட்டு எடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சிஸ்டம் கட்சியில். பட் இந்த ஜெஸ்டர் மறக்க மாட்டேன். நான் அவரை நேர பார்க்கும்போது கண்டிப்பாக அவரை நான் தேங்க் பண்ணுவேன்னு சொல்லிடுங்க. எனக்கு அது போதும் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா தினமலரில் நியூஸ் வந்தது. இருக்கிறது எத்தனை மணிக்கு வருது? தினமலரில் நியூஸ் வந்தது ஒரு 6 மணிக்குள்ள பேப்பரை படித்து 6:30 மணிக்குள்ள சண்முகநாதனை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியான்னு கேட்டார்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம். பத்தியா, நம்ம கட்சிக்காரங்க அப்படியே MLAவை ஆட்டி வச்சிட்டார் பார்த்தியா, அப்படிலாம் அவர் நினைக்கல. ஏனென்றால் அவர் நெப்போலியன் நின்ன போதே வேணாம் நெப்போலியன்னு அவர்கிட்ட சொன்னதா என்கிட்ட சொன்னாங்க கட்சியில் இருக்கிறவங்க. எனக்கு எல்லாருமே தானே ஃப்ரெண்ட்ஸு. நெப்போலியன் எனக்கு என்ன விரோதியா? நெப்போலியனும் ஃப்ரெண்டு தான். 2 பேரும் போட்டி போட்டோம், அவ்வளோதான். ரன்னிங் ரேஸில் இருக்கிற மாதிரி. அதுக்கு பிறகு ஒரு நாள் நெப்போலியனை அவர் ஆஃபீஸில் பார்த்தேன், நம்ம ராதாகிருஷ்ணன் ரோடில். பார்த்தீங்களா என்னை இங்கே உட்காத்தி வச்சிட்டிங்கன்னு. நான் சொன்னேன், வேணும்னா நீங்கள் அங்கே எடுத்துக்கங்க சார், நான் வேணா இந்த ஆஃபீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நடிகர் சங்க விஷயமாக பேசும்போது அதுக்காக சொல்கிறேன், எல்லாருமே நண்பர்கள் தான், யாரும் விரோதி கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது அதற்கு உண்டான விஷயங்களை நாம் செய்கிறோம், பேசிக்கிறோம், அவ்வளோதான்.
என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நமக்கு வந்து கருத்து வேறுபடலாம், எல்லாரையும் வெறுக்கிறதுன்னு ஆரம்பித்தா நமக்கு கூட நம்ம கண்ணாடியில் நம்ம மூஞ்சியை பார்த்தா அதை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இதாச்சு. உடனே எம்எல்ஏ ஆஃபீஸ் நமக்கு வந்துடுச்சு. வந்து ரமேஷ்னு எனக்கு எய்த்த வீட்டில் இருக்கார். அவர் ரமேஷ், ரவி எல்லாம் பிரதர்ஸு. அவங்க வந்து சார் அண்ணா நான் வந்து உங்கள் ஒரு ஏசி ஒன்று போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஏசி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ஃப்ரீயாக. அதே போல் எம்எல்ஏ ரூமுக்கு அப்போல்லாம் இப்போ தான் எல்லாமே ஏசி கீசிலாம் வருது, அப்போல்லாம் ரூம் மட்டும்தான் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்று ஏனென்றால் எங்கள் வீட்டில் வந்து டெக்னோ கூல்ஸ்னு பேர். இன்னி வரைக்கும் 23 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பழைய ஏசி எல்லாம் மாற்றுறேன். அசம்பிள்டு ஏசி எல்லாமே. அந்த மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அண்ணான்னு கூப்பிடக்கூடியவர்கள். அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு நல்ல நட்பு வட்டாரத்துக்காக சொல்கிறேன். நமக்கு ஏதோ ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு ஏசியை போட்டு அதுக்கு பதிலாக ஒரு 50,000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு வேலை வாங்கிக்கலாம்னு நினைக்கக்கூடிய குடும்பம் இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்படித்தான். நம்மளால் முடிஞ்சால் நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற நினைக்கிறவங்க தான். ஸோ எம்எல்ஏ ஆஃபீஸு. அப்புறம் திருமதி உமாமணி அப்படின்னு அவங்க வந்து குஜராத்தை சேர்ந்தவர்கள். தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் நல்லா பேசுவாங்க. அவங்க வந்து வந்த வழியில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து உடனே ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோனில் பேசி, மிஸ்டர் சேகர் நான் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் டே உங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து நான் ஒர்க் பண்ணட்டுமா, ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஜெயான்னு ஒரு பொண்ணை நான் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாகவே அப்பாயிண்ட் பண்ணேன். அந்த பொண்ணு நல்லா தமிழ் டைப் பண்ணுவாள். உமா அவர்கள் வந்து இங்கிலீஷில் எந்த லெட்டராக இருந்தாலும் அவங்க சொன்னோன்னே இவங்க டைப் பண்ணி கொடுப்பாங்க. நான் அந்த 10 to 1 அந்த அவங்க வந்து அங்கே இருப்பாங்க, 10 to 1 இருப்பாங்க. நான் சம்டைம்ஸ் காலையில் போவேன், இல்லை மத்தியானம் போவேன், இல்லைன்னா என்னை வீட்டில் பார்க்கலாம், எப்போ வேணால் பார்க்கலாம். என் ஃபோன் நம்பர் எல்லா இடத்துலையுமே ஒட்டி வச்சுருந்தேன். அந்த மாதிரியாக இருக்கும்போது எனக்கு என்னென்னா, நாம் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் ஈஸிலி ஆக்சசிபிளாக இருக்கணும். ஐயோ அவர் எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுனே தெரியலையே, அவர் ஃபோன் நம்பர் என்னன்னே தெரியலையே, பேசினா அவர் எடுப்பாரா மாட்டாரா, ஒன்றுமே தெரியலையேன்னு அப்புறம் நம்ம எப்படி பொது வாழ்க்கையில் இருக்க முடியும் சொல்லுங்கள். எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு ஷீல்டெல்லாம் போத்திக்கிட்டு ஒரு கூண்டுக்குள்ளே போய் உட்கார்றது எனக்கு இல்லை. அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் முதல் பேச்சு எனக்கு கொடுத்தாங்க. முதல் பேச்சு கொடுத்தோன்னா நான் உடனே ஒரு ரஃபாக இந்த தலைப்பில் எழுதி நம்மளுடைய ஜெயலலிதா கட்சி தலைவி அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க அதை படிச்சுட்டு பாருங்கள், அவங்க வந்து அதை அடித்து எதெல்லாம் வேண்டாங்கிறத அடித்து தன் கைப்படவே ஒரு போர்ஷனை எழுதி ஒட்டி எனக்கு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எதற்காக சொல்கிறேன்னால், ஒருவர் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க முடியும், எந்த அளவுக்கு விலக்கி வைக்கப்பட முடியும் என்பதற்கு ரெண்டுத்துக்குமே நான் தான் ஒரு உதாரணம் கட்சியில். அன்றைக்கி கரெக்டாக எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிது. அன்றைக்கி நான் சொன்னேன், நான் வந்து எப்போவுமே பேண்ட் ஷர்ட்டோட தான் போவேன். இந்த வேஷ்டி வந்து கட்டாத இந்த 5 வருஷத்துலேயும் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்த ஒரு எம்எல்ஏ நான். இன்னொருத்தர் யாருன்னு நான் பார்க்கல நான். ஆனால் ஒயிட் ஷர்ட்டில் இந்த காலரில் வந்து அந்த ஏடிஎம்கேடைய கொடி மாதிரி சின்ன ஸ்ட்ராப்பில் போட்டிருப்பேன். அவ்வளோதான். வேறு பேண்ட்டு எந்த ஜீன்ஸ் போட்டுப்பேன், எது வேணால் பார்ப்பேன். பட் ஒயிட் ஷர்ட்டு இல்லை டிஃப்ரெண்ட் சம்டைம்ஸ் டிஷர்ட்டு எல்லாமே நம்ம ரெகுலராக தான் போடுறது. ஏன்னா இப்போ கூட சொன்னாங்க உதயநிதி டிஷர்ட் போட்டு வராருன்னு. டிஷர்ட்டு காலரோடு தானே போடுறோம், கட்பனியெல்லாம் போட்டு போகலையே. அந்த மாதிரி நம்ம ஒரு பேண்ட் ஷர்ட் தான் ரெகுலராக போட்டுட்டோம். அப்போ நான் பேசும்பொழுது நான் சொன்னேன், இன்றைக்கி ஆடி அமாவாசை. ஐயையோ அப்படின்னு ஒரு சத்தம். என்ன பார்த்தியாப்பா இதால் பேச ஆரம்பித்தோடனே பாரு, இன்றைக்கி ஆடி அமாவாசைன்ட்டாரு, கறி சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இறைஞ்சி பேசுகிறாரு. அப்புறம் நான் சொன்னேன், 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்த என் தந்தை எஸ்வி வெங்கட்ராமன் அவருக்கும், எங்கள் அம்மாவுக்கும், என்னுடைய மனைவிக்கு உமா மகேஸ்வரிக்கும், குடும்பத்தார் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆடி அமாவாசை. ஜோதிடம், கைரேகை, ஜாதகம், குறி சொல்கிறது எல்லாத்தையும் என்னை முழுமையாக நம்பரை என்ன தேர்ந்தெடுத்த மயிலாப்பூர் வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி
அப்படின்னு பயங்கரமான அங்கே கைத்தட்டம். ஆனால் நாங்கள் 55 பேர் தான், 55 பேரோ 59 பேரோ. ஆனால் எதிர்ப்புக்கும் ஃபுல் மெஜாரிட்டி அவங்க அப்படி கைத்தட்டுறாங்க. ஏனென்றால் நம்மளோட ஒரு கலைஞனாகத்தான் பார்த்தாங்க, ஒரு நண்பராகத்தான் பார்த்தாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அன்றைக்கி தான் இது ஒரு பேச்சு, நான் என்னுடைய உரையை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த பேச்சில் என்னுடைய உரை, நான் சட்டமன்ற உரை இருக்கு இல்லையா, நீங்கள் இப்போ கூட எஸ்வி சேகர் சட்டமன்ற உரைன்னு போட்டு அந்த கவர்மெண்ட்டோடைய இதில் பார்த்தா எந்த புக், அந்த புக்கில் 2006 to 2011 என் உரைகள் தனியாக இருக்கும். நான் இனிமேல் எம்எல்ஏவோ ஆறேனா இல்லையாங்கிறது முக்கியமே இல்லை. இதுவரை நான் எம்எல்ஏவாக இருந்தது சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதுதான் எனக்கு பெருமையை தவிர, தாகிற வரைக்கும் நம்மளே இருக்கணும் அதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாதுங்க. நம்ம பாட்டுக்கு லைஃப் சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக எல்லோருக்கும் நண்பனாக இருக்கணுங்கிறது தான் ஆசை. அதில் பேசும்போது அடித்தட்டு மக்களின் அன்றாட பிரச்சனை இலவச கழிப்பிடங்கள் அரசு செலவில் கட்டிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் 2 ரூபா வசூல் பண்ணுறாங்க. நீங்கள் என்னடா குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் நீங்கள் கொடுக்குற 1 கிலோ அரிசி 2 ரூபா வீதம், அரிசி 2 ரூபா வீதம் சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போகிறதுக்கு ஒருத்தர் குடும்பத்துக்கு 8 ரூபா ஆகிடுறது. இதை சரி செய்யலைன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்படிங்கும் போது சில பேர் ரொம்ப அதை கூர்மையாக கவனித்து சிரிக்கிறாங்க. கலைஞர் முகத்துலேயும் ஒரு நல்ல புன்சிரிப்பு தான் இருந்தது. அதே போல் நமக்கு மெட்ரோ ட்ரெயினை விட இந்த போக்குவரத்துக்கு மோனோ ரயில் தான் சிறந்தது. நான் மெட்ரோன்னு சொன்னேன், அவங்க ஜெயலலிதா இல்லை மோனோ தான் சிறந்ததுன்னு பேசுங்க. சரி மோனோன்ட்டு பேசிட்டு வந்துட்டேன். செட்டாப் பாக்ஸ் எடுத்துடணும் அப்படிங்கிறத பேசினேன். அதே போல் வருஷம் பீச் ரோடில் எல்லா வண்டியும் நிறுத்தி ஒரு கருப்பு போட்டு ஓட்டுவாங்க வண்டியில். அது ஒரு சடங்காக பண்ணுவாங்க. எதுக்கு பண்ணணும்? அந்த லைட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது உள்ள கருப்பு அடிச்சுட்டு பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தேன். இனி வரைக்கும் அது எதுவும் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் ஆர்டிஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி பேசுகிறேன். நமக்கு சொந்தமாக இடம் இருந்தால் தான் வண்டி ரிஜிஸ்டர் பண்ணணும். எல்லோரும் வண்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எங்கெங்கேயோ ரோட்டில் நிறுத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு பேசினேன். அந்த சாந்தோமில் இந்த பட்டினப்பாக்கத்தில் அந்த சீனிவாசபுரத்துலேருந்து பெசன் நகர் வரைக்கும் ஒரு தனி ரோடு ஒன்று பீச் ரோட்டில் போட்டிங்கன்னா டிராஃபிக் குறையும் அப்படின்னு அதனை பற்றி பேசினேன். அப்புறம் புரட்சி தமிழன் சத்யராஜ் நடித்த தந்தை பெரியார் படத்துக்கு கவர்மெண்ட்டு நீங்கள் 95 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க. அதே போல் ராஜாஜியை பற்றி படம் எடுத்தால் பணம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இந்த 95 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்களா, அப்போ இந்த படத்தோட உரிமை யாருக்கு சொல்லுங்கள், ப்ரொடியூசருக்கா இல்லை கவர்மெண்ட்டுக்கா அப்படின்னு. இது மாதிரி கூடிய வரைக்கும் நம்ம என்னால் முடிந்த விஷயங்கள் எல்லாமே நான் பேசினேன். எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு. அதுக்கப்புறம் பேசும்போது கண்ணப்பன் ஏதோ ஒன்று சொன்னார், எல்லாம் ஓசியில் கொடுக்குறாங்கன்னு வருத்தப்படுறாங்கன்னு போது கலைஞர் சொன்னார், ஓசிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க, அதை எடுத்துருங்க, இலவசம்னு சொல்லுங்கள் அப்படின்னார். நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் நீங்கள் ஓசி எடுத்து பல வருஷம் ஆச்சு, இப்போ பிசி எம்பிசின்னு தான் இருக்குது அப்படின்னு. அதற்கும் நல்ல வரவேற்பு. சில சமயம் அதுக்கு உண்டான சின்னடா இவன் ரூட்டே மாறுறான் வேறு மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், நான் எந்த விதமான முக்கியத்துவமே இல்லை, கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எல்லாமே கொடுக்கப்பட்டு தான் இருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஏனென்றால் நான் ஒன்று தான், ரெண்டாவதுங்கிறது இல்லை. ஒரு தலைக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறது அங்கே ஒத்து வரலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது கவுன்சிலர் எலெக்ஷன் வந்தது, நம்ம சொன்ன ஆட்கள்லாமும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், வெற்றி பெற்றார்கள், அதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு நாளைக்கு டி நகரில் ஒரு பார்க்கில், ஐ திங்க் நடேசன் பார்க்கில் ஒரு மரம் கிளை தொங்குது, சில பேர் தலையில் இடிக்கிற மாதிரி இருந்தது. நான் இங்கேருந்து டி நகர் போய் அங்கே இருக்கிற கார்பரேஷன் ஆஃபீஸில் சொல்லி இம்மீடியட்டாக அந்த கிளையை வெட்ட சொன்னேன். உடனே அடுத்த நாள் தினமலரில் போட்டாங்க, மயிலாப்பூர் எம்எல்ஏ டி நகரில் களை எடுக்கிறார் அப்படின்னு போட்டாங்க. அங்கே கலைராஜன் எம்எல்ஏ
நான் களை எடுக்கிறேன். பட் கலைராஜன் மாவட்ட செயலாளர். அதே போல் ஜெயிச்ச உடனே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எலெக்ஷன் டயத்தில் வந்து டெய்லி சரவண பவனில் தான் போய் சாப்பிடுவோம் நைட்டு அந்த டேங்க்கில். அதே போல் ஜெயிச்ச அன்றைக்கி நைட்டு எல்லாரோட உட்காந்து பேசிட்டு சரவண பவனில் போய் சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட அன்றைக்கி இன்னும் நிறைய பேர் வர சொன்னால் 22,000 என்னமோ பில்லு வந்தது. பில்லு கொடுங்க 22,000 இருக்கும்னு நான் 25,000 வரைக்கும் பணம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். உடனே அவர் வந்து மேனேஜர் வந்து இல்லை சார் பணம் வேணாம் சார். ஏன் அப்படின்னு, இல்லை பரவாயில்ல சார் பணம் வேணாம் சார். அப்போ இத்தனை நாளைக்கு எதுக்கு வாங்கினீங்க? டெய்லி 3,000 2,000 4,000 வாங்கினீங்கல்ல, அப்போ நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினச்சி வாங்கினீங்களா? நாங்கள் சாப்பிட்டதுக்கு என்ன ஒன்று ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கு. காசு இல்லாத நாங்கள் ஏன் சாப்பிடணும்? அதுக்காக நாளைக்கு காலையில் இந்த சரவணபவன் வாசலில் வழிச்சியாக நீங்கள் வண்டி நிறுத்தியிருந்தா கூட நான் போலீஸில் சொல்லி அதெல்லாம் ரிமூவ் பண்ண தான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று டீலிங் பண்ணுறது பிடிக்காது. அண்ணாச்சிக்கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ சந்திரசேகர்னு ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு அடுத்தபடி, அண்ணாச்சிக்கு அடுத்தபடி அவர்கிட்டையும் சொல்லுங்கள். எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். வந்தேன்னா எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, சாப்பிட்டு போகிறேன், என்ன சாப்பிட்றேன்னு பணம் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. கூட இருந்தவங்களுக்கே ஷாக்கு. என்னென்ன சும்மா எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறேன்றீங்க? எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லையப்பா, நான் சாப்பிட்டதுக்கு தானே பணம் கொடுக்குறேன்னா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான அந்த என்னுடைய தேர்தலுக்கு உழைத்தவர்கள், கட்சியில் முக்கியமானவர்கள் எல்லாரையும் அப்படியே ஓரமாக, அது ஒரு கார்னர் டேபிளாக இருந்தது மாடியில். அந்த டேபிள்கிட்ட சொன்னீங்க பாருங்கள், இப்போ ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் என் பெயரை யூஸ் பண்ணி ஒரு கடையில் கூட காசு கேட்கக்கூடாது. கட்சி நிதி ஏதாவது கேட்குறதுனா அது என்ன வேணால் கேட்டுக்கோங்க, என் பேரை சொல்லி கேட்கக்கூடாது. சொன்னால் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும், பிடிக்காது அப்படின்னோன்னா அதில் ஒரு 2 பேர் என்கிட்ட வந்து, அண்ணே ஒன்று பண்ணலாண்ணே, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாண்ணே, காலையில் வீட்டுக்கு வந்து பேசுவோம், வாங்க எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு என்னங்க, நீங்கள் எப்போ வேணால் வரலாம், ஏன்ப்பா இதெல்லாம் போய் என்ன கேட்டுக்கிட்டு, ஏதோ இது இருக்காரு ஜெயச்சந்திரன் இருக்காரு, சொல்லுங்கள் எப்போ வேணால் என் வீட்டுக்கு வரதுக்கு என்ன, ஜெயச்சந்திரன் டெய்லி என் வீட்டு வழியாக தான் வெளில போயிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னேன். உடனே அடுத்த நாள் ஒரு முக்கியமான நம்ம மயிலாப்பூர் தொகுதியை சேர்ந்த முக்கியமான கட்சியை சேர்ந்தவர்கள் வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு, அண்ணே நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்கண்ணே, நாங்கள் பார்த்துக்கிறேன், எல்லாம் கலெக்ஷன் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு 50% கொடுத்துட்றோம், நீங்கள் பார்த்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நீங்கள் யாரையும் ஒருத்தரையும் ஒரு பைசா காசு கேட்க வேண்டாம் அப்படின்னு. அது சரியாக வராது பாஸ், நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ணுவோம், நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன், நீங்கள் கலெக்ஷன் பண்ணுங்கள், எனக்கு ஒரு 50% கொடுங்க. ஆனால் எப்படிண்ணே, அப்போ என்னோடய எம்எல்ஏ பதவி வச்சு சம்பாதிச்சு அதில் 50% எல்லாம் வேணாம். கடவுள் என்னை நல்லா வச்சுருக்கார், கடன் இல்லாத வாழ்க்கை. ஸோ இது சரிப்படாது. இந்த நிமிஷத்துலேருந்து இந்த மாதிரி ஐடியாவை மறந்துடுங்க. நீங்கள் ஏதாவது கலெக்ட் பண்ணுறீங்க, போகிறீங்க, வரீங்க, எனக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது இல்லை என் பேர் இன்வால்வ் ஆச்சு, இல்லை எம்எல்ஏ அப்படிங்கிற பேர் இன்வால்வ் ஆச்சுன்னா நான் நேராக அம்மாட்ட போய் விஷயத்த சொல்லிடுவேன். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது போறாதா கட்சியில் ஒருத்தனை வெறுக்கிறதுக்கு? என்னடா இது அப்படின்னு இந்த மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் பெற்ற தெங்கம்பழம்னு. நாய்கிட்ட மாட்டின தேங்காய் மாதிரி நாயும் திங்காது, அடுத்தவனையும் திங்க விடாது. அந்த மாதிரி நம்மளா இது பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி ஸ்லோவாச்சு இந்த எலெக்ஷன். கலைராஜன் என்னை அவருக்கு எதிரியாக என்னை பார்க்க ஆரம்பித்தார். இதுக்கு நடுவில் அயோத்தியா மண்டபத்தில் குண்டு வெடிப்பு. நாங்கள் கிளம்பி போயிட்டோம். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கலைராஜனும் வந்தார். கலைராஜன் வரதுனால ஐயோ நான் கிளம்புறேன் இல்லை, இது வந்து அந்த மாதிரி நடந்தது. பேட்டி கொடுத்துட்டு வந்தோம். நீங்கள்லாம் சீக்கிரம் வந்திருக்கீங்க, ஏன் உங்களை சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஏங்க போலீஸ் கூட தான் வந்திருக்கு, அதனால் போலீஸையும் சந்தேகப்படுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்த சமயோஜிதமான ஆன்சர் வந்து பல சமயம் ரசிக்கப்படிக்கும், சில சமயம் சில பேருக்கு எரிச்சலை கிளப்பக்கூடியதாக இருக்கும். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதுக்கு நடுவில் அப்படியே ஆல்மோஸ்ட் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை ஷோ அவர்களை போய் பார்ப்பேன். சார் இது மாதிரி நடக்குது, இது நடக்குது, அது நடக்குது சொல்லுவேன். நீ அவ்வளோ நேர்மையான ஆளாடா, நீ காசே வேணாங்கிறியம்மே அப்படின்னாரு. ஏன் சார்
நீங்கள் எம்பியாக இருந்து ஒரு பைசா கூட எடுக்காமல் அப்படியே லிஸ்ட்டு போட்டு புக்கு போட்டு அத்தனை செலவுக்கும் கணக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய மானசீக சீடன் நான் அப்படி இருக்க முடியாதா அப்படின்னு ஆச்சு. பேசுவோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வரும். இந்த இப்போ ப்ரோக்ராம் பிடிச்சவங்க நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் என்னோட பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். சாப்டர் 11 இப்போ தானே முடிஞ்சிருக்கு. விரைவில் சந்திப்போம். வணக்கம்.